ஏனுங்க வணக்கமுங்க. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோமுங்க. என்னென்னா, தென்னை மரத்தோட வளர்ச்சி. எல்லோரும் தென்னை மரத்தை வச்சுட்டு காயே காய்க்க மாட்டேங்குது. ஒரு மரம் ஒரு கொலையில் ஒரு காய் தான் காய்க்குது. தென்னை மரம் எப்போவுமே சோகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தென்னை மரத்தில் கருகருப்பே வர மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் மஞ்சள் நிறமாகவே இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் சொல்கிறாங்க. அந்த பல பிரச்சனைகளுக்கு ஈஸியான ஒரே தீர்வை காண்பதற்காக தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் காட்டுறோம். அப்படி என்ன ஒரு அதிசயமானு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட கிடைக்கிற பொருள் தான், கிடைக்காத பொருள் எதுவுமே கிடையாது. ஈஸியாக கிடைக்கிறது, குறைந்த செலவில் பயன்படுத்த போகிறோமுங்க. என்னென்னா, நம்ம கொஞ்சம் விவசாயத்தில் வேலை செய்யணும், அதுதான் முக்கியமுங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு தென்னை மரத்தை காமிக்கிறேன் இல்லைங்களா. இந்த மரம் 36 மாதங்களில் காப்புக்கு வந்திருக்குது. 36 மாதங்கள் காப்புக்கு வந்த மரம் என்ன பயன்படுத்தணும்னு இப்போ காட்டுறேன். ஒரு தென்னை மரத்தோட அடையாளமாக வச்சுக்கோணுங்க. இப்போ ஒரு லைன் தென்னை மரம் வச்சுருக்கேன்னா அது அடையாளமாக ஒரே லைனாக இந்த எல் ஷேப் அல்லது டா வடிவில் இந்த ஒரு அடி ஆழம் அல்லது ஒரு அடி அகலம் அதோடு சேர்ந்த மாதிரி, இந்த ஒரு அடி ஆழமும் அந்த ஆழத்தில் இருக்கிற குழி இந்த ஒரு அடி அகலமும் உள்ள மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு குழியை எடுத்துக்கணுமுங்க. குழியை எடுத்துட்டு அதில் இயற்கை உரங்களாகிய 4 உரங்களை அதில் பயன்படுத்த போகிறோம். என்ன இது உரங்கள்னு வாங்க வரிசையாக பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி டா ஷேப்பில் குழி எடுக்கிறோம்னா, அந்த மரத்தோட பழைய வேர்கள், ஒரு சில வேர்கள் செயல்படாமல் உள்ளுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி குழி எடுக்கிறதுனால வேர்கள் வெட்டப்பட்டு புதிய வேர்கள் உற்பத்தியாகி நாம் கொடுக்கக்கூடிய உரங்களை சாப்பிட்டு அந்த மரத்தோட வளர்ச்சி அதிகப்படுத்தும். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் நாட்டு மாட்டு சாணம் கொடுத்துருக்குறோம். இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் வந்துங்க நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் அப்படிங்கிற தலைச்சிறந்த மினரல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சாணத்தை கொடுத்துட்டுங்க நம்ம தென்னை மரத்துக்கு வேர்க்கடியிலேயே இதை கொடுக்கக்கூடாது. தென்னை மரத்தில் இருந்துங்க 4 அடி தள்ளி தான் இந்த குழி எடுக்கணும். எல் ஷேப்பில் குழியை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மாட்டு சாணத்தை கொடுக்குறோம். குழி அளவுக்கு வலியவே நப்பிடுறோம். சாணம் நிறையா இருந்தால் நிறையா கொடுக்கலாம். சாணம் நாட்டு மாட்டு சாணம் கொடுத்தா மரத்துக்கு குளிர்ச்சின்னு தான் பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாலாம் அந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காரு. நானும் அதையே அவர் என்ன பயன்படுத்தினாரோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா இயற்கையாக பயன்படுத்துகிறோம், கொஞ்சம் சேர்த்து பயன்படுத்துகிறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னாங்க, இயற்கையாக நம்மளே தயாரிக்கப்பட்ட இந்த மீன் அமிலத்தை கொடுக்குறோம். மீன் அமிலம் நாட்டு சர்க்கரையும் மீன் கழிவுகளையும் வைத்து நல்லா மக்கி மீன் வாட போய் பஞ்சாமிர்த வாசனை வந்ததுக்கப்புறம் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி மரங்களுக்கு மண்ணுக்குள்ளே கொடுக்கறதுனால அது எவ்வளவுக்கு அதிகமாக முடிஞ்ச வரைக்கும் நம்மகிட்ட தயாரித்து வச்சுருக்கிறோமோ நான் அந்தளவு கொடுக்குறேன். எதற்காக மீன் அமிலத்தை கொடுக்குறேன்னா, மீன் அமிலம் பயிர் ஊக்கி வளர்ச்சியாக 75%, 25% பூச்சி விரட்டையாகவும் பயன்படுது. வேர் பகுதியில் இருக்கிற இப்போ மீன் அமிலத்தை தொடர்ந்து என்ன பண்ணுறேன்னாங்க, வேப்ப முன்னாக்கு கொடுக்குறேன். வேப்ப முன்னாக்கு வேப்ப முன்னாக்கில் நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சம அளவு, அதில் உயிர் சத்துக்கள் அதிகமாகவும் கிடைக்குதுங்க. ரெண்டாவது, வேர் பகுதியில் உருவாகக்கூடிய வேர் கரையானை தடுக்குது. வேர் கரையானால் மரங்களுக்கு ஏற்படக்கூடிய சேதாரங்களை கட்டுப்படுத்துதுங்க. அடுத்தது இதை தொடர்ந்து சாப்பாட்டு உப்பு தரப்போகிறோம். சரி, இதையெல்லாம் எது கொடுத்தோம்? மீன் அமிலம் வெறும் பயிர் வளர்ச்சி மட்டும் இல்லைங்க, அனைத்து தாவரங்களுக்கும் மகரந்த சேர்க்கையை மிக துரிதமாக
வளர செய்து அந்த மகரந்த சேர்க்கையில் உருவாகக்கூடிய பூக்களை, பாளையை, தென்னை மரம்னா பாளை எடுத்துக்கலாம், ஒரு பாளை கூட, ஒரு குறும்பை கூட வீணாகாமல் அனைத்தையும் காயாக்கப்படுகிறது. அனைத்து தென்னங்காயும் மிக பெரிய அளவில் வளர்கிறதுக்கு அது பயன்படுது மீன் அமிலம். ஒரு தென்னை மரத்தில் ஒரு கொலை, அதில் 5 காய், 3 காய், 4 காய், 1 காய் இருக்கிற மரம் நம்ம கொடுக்குற மாதிரி இந்த முறையில் இயற்கை உரங்களை கொடுத்தா குறைந்த அளவு 20க்கு மேற்பட்ட காய் ஒரு கொலையில் கண்டிப்பாக காப்பு பிடிக்கும். இப்போ பாருங்கள், நாட்டு மாட்டு சாணம், மீன் அமிலம், வேப்ப முன்னாக்கு, இதை தொடர்ந்து சாப்பாட்டு கல் உப்பையும் அதில் கொடுத்துட்டோங்க. கொடுத்துட்டு மண்ணை போட்டு அதை கொடுத்த இயற்கை உரங்களை மண்ணை போட்டு இப்போது மூடி வச்சிடறோம். மூடிட்டு அதுக்கு மேலே தண்ணி விடுவோம். தண்ணி விடுறதுனால தொடர்ந்து அதனோட நீர் வழியாக வேர்களுக்கு இந்த உரம் போய் மரத்தோட வளர்ச்சியை ரொம்ப ஆரோக்கியமாக, எதிர்பார்ப்புக்கு மேலே காப்புகளும், மரத்தில் பழுத்து போன தன்மை நீங்கியும், சோர்வுத்தன்மை நீங்கியும், இந்த மாதிரி கருகருப்பு என்றைக்குமே எவர் கிரீனாகவே நம்ம மரம் காட்சி கொடுக்குமுங்க. அதுக்காக தாங்க இந்த முறையை நாம் பயன்படுத்தி தென்னை மரங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை உரங்களை ஆண்டுக்கு ஒரு முறை, இந்த முறை நாம் இந்த ரைட் சைடில் எல் ஷேப்பில் எடுத்து இந்த மாதிரி உரம் கொடுத்தோம்னா அடுத்த வருடம் இந்த லெஃப்ட் சைடில் எல் ஷேப்பில் இதையே போன்ற முறையை பயன்படுத்தி இயற்கையான இந்த உரங்களையே கொடுக்கணுமுங்க. இப்படி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி மரங்கள் என்றைக்குமே பசுமை மாறாத காப்பு ஒரு தென்னை மரத்தில் எப்பவுமே எப்போ பார்த்தாலும் 5-6 கொலை தென்னங்காயும், ஒரு தென்னங்கொலைக்கு 15 முதல் 25 காய்களும் இருக்கும். இந்த மாதிரி காப்பு பிடிக்கிற மரங்களில் அந்த இளநீருக்கு உண்டான இந்த சுவையும், அதில் கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸும் நமக்கு தொடர்ந்து எந்த குறைவும் இல்லாமல் கிடைக்கும். அதே போல் இந்த மாதிரி இயற்கை உரங்களை பயன்படுத்தி வளரக்கூடிய தென்னை மரங்களில் கிடைக்கக்கூடிய தேங்காயை நாம் தொடர்ந்து நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் சேர்த்து சாப்பிடுவதால் உடல் இரும்பை போன்று பலமடையும் என்றும், ஆண்களுக்கு ஆண்மை பெருகும் என்றும், பெண்களுக்கு மாதவிடாய் கால பிரச்சனையும், கருமுட்டை உற்பத்தியும் பெருகும், வயிற்று புண் ஆறும் என்று முன்னோர்களால் கூறப்படுகிறது. அதே போன்று இந்த மாதிரி தொடர்ந்து இயற்கை உரங்களை கொடுத்து பயிர்களுக்கு தென்னை மரத்தை வளர்ச்சி பெறும் அனைத்து விவசாயிகளும் பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் அடைந்து என்றுமே அவர்கள் செல்வ செழிப்புடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வார்கள் என்று உண்மையாலும் அனுபவ ரீதியாக கூறப்படுகிறது. பாருங்க, ஒரு மரத்தில் ஒரு சீசனுக்கு 10 காய் 15 காய் வெட்டின காலம் போய் ஒரு சீசனுக்கு ஒரு மரத்தில் ஒரு 150 முதல் 200 காய் வெட்டினா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? அதற்காகத்தானே நாம் இவ்வளோ பாடுபடுறோம். இந்த நம்ம பாடுபடக்கூடிய பாடு உண்மையாகவே ஆரோக்கியமாகவும் வளர்ச்சியாகவும் வெற்றியாகவும் அமைய வேண்டும் என்று பணிவோடுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.